Hey, what are you doing? Just holding my beautiful wife. Let go, someone will see. I don't care. I love you. I love you too. கண்டிப்பா நம்ம பூங்கொடி சாட்சி சொல்ல மாட்டாங்க. அப்பாவுக்கு எதிரா தான் சொல்லுவாங்க. மாமனாருக்கு சப்போர்ட்டிங்கா தான் இருப்பாங்க, பேசுவாங்க. அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, தாய்மாமன் சீரியலுக்கு ஒரு ஜே அப்படின்னு கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. இந்த ராசாத்தியும், ராசாத்தி புருஷனும் தான் அவங்க அண்ணனை ஏத்தி விட்டு, அதாவது பூங்கொடி அப்பாவ ஏத்தி விட்டு, போலீஸோட போயிட்டு அள்ளிக்கிட்டு வராங்க. அம்புட்டு பேரும் கொத்தா அங்க போறாங்க. அங்க எப்பவுமே அங்கேன்னு இல்லங்க, எங்கேயுமே பெண்களுக்கு அநீதியும் நடக்குது. பெண்களுக்கு ஒண்ணுன்னா குரல் குடுக்குறதுல நம்பர் 1 இடத்துலயும் தமிழ்நாட்டுல இருக்கிறோம். இப்ப கேள்வி கேட்குறாங்க. "நீங்க உங்க மருமகள அடிச்சு கொடுமைப்படுத்துனீங்களாமே?" "இல்லங்க, அப்படிலாம் பண்ணவே இல்ல." அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்து கேள்வி கேட்டா, "சொல்லுமா, சொல்லு. உன்ன இவங்க கொடுமைப்படுத்துனாங்களா?" அப்படின்னு போலீஸ் கேட்க, "அம்மா சொல்லு. இப்பதான் அந்த குடும்பத்த பழிவாங்குறதுக்கு கரெக்டான நேரம்." அப்படின்னு மஞ்சமலை என்ன நீ சாம்பிராணி போட்டாலும் சரி, அங்க கங்கு நமத்து போய் கிடக்குயா, நஞ்சு போச்சு. அதாவது மாயாண்டி அழகர் குடும்பம் அவங்களோட அன்பால தகதகான்னு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா? பகைமை தீ பூங்கொடி மனசுல. அது அணைஞ்சு போய் நமத்து போன பட்டாசு மாரி கிடக்குது. அது எப்படி நீ எத்தன சாம்பிராணி போட்டாலும் எந்திரிக்கும், மணக்கும். அதனால அப்படி பாக்குறாங்க. அந்த முட்டைக்கண்ண வச்சுட்டு டெங் டெங் இங்கிட்டு அங்கிட்டு உருட்டி உருட்டி பாக்க, "சொல்லுத்தா சொல்லு." பேச்சியையும் ஒரு எட்டு பாக்குறாங்க. பூங்கொடி அப்படியே ஒரு மாரியா முகத்த வைக்க, என்ன பண்றது ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம், சொல்லுமா, என்ன இவ்வளோ நேரம் பாத்துக்கிட்டு இருக்கிற? என்ன மிரட்டி கூட்டியாந்தாங்களா? எதுவும் எங்க மேல பழி சொல்லக்கூடாதுன்னு. நீ சொல்லு, பயப்படாத, போலீஸ் இருக்கு. உனக்காக துணை நிக்கும்." அப்படி இப்படின்னு சொல்றாங்க. "சொல்லு, சொல்லு." அப்படிங்கிற மாயாண்டிய பார்த்துட்டு, "இல்லங்க. அவங்க ஒரு ஒரு இது கூட என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்டதே இல்ல. எந்த கொடுமையும் படுத்தல. அப்புறம் எப்படி இந்த காயம் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்றாங்க. நாங்க கேட்போம்ல." அப்படின்னு அவங்க அப்பாவ அடக்குறாங்க. அதாவது பூங்கோடி அப்பா எகுர்றாரு. "சும்மா இருக்கீகளா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சொல்லுப்பா, இதுல என்ன காயம் எப்படி வந்துச்சு?" ஏங்க, ஒரு வீட்ல காயம் வந்தா ஒரு ஒரு வீட்ல இருக்கிறோம். ஒருத்தவங்களுக்கு காயம் வந்தா அடுத்தவங்க அடிச்சு தான் வந்திருக்குன்னு அர்த்தமா? கீழ விழுந்து வரக்கூடாதா? அப்போ நீ என்ன சொல்ல வர்ற? போலீஸ் கேட்குறாங்க. அப்ப இந்த காயம் அடிபட்டு அவங்க அடிச்சு வரல. நீனா விழுந்து அடிபட்டு வந்துச்சுன்னு சொல்றியா? ஆமாங்க. அதான் நடந்துச்சு. அப்பா கருப்பா! அப்படின்னு மீனாட்சியும், மாயாண்டியும் சந்தோஷப்பட அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகுறாங்க. அப்படியே மஞ்ச பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாகுறாரு. "என்னத்தா பூங்கொடி, அவங்க அடிச்சு தானேன்னு சொல்லி என்ன? ஏன் பயப்படுற? யாருக்கு பயப்படுற?" அப்படிங்கிறாங்க. "இல்லப்பா, இல்ல நிறுத்துங்க. நான் வந்து பொய் பேச விரும்பல. அவங்க யாரும் எதுவும் பண்ணல. அவங்க யாரும் என்கிட்ட வந்து எதுவுமே பண்ணல. நானா தான் வழுக்கி விட்டு விழுந்துட்டேன். அங்க தூணு மாரி ஒண்ணு இருந்துச்சு. அது லைட்டா ஏதோ இருந்து காயம் பட்டுருச்சு, மோதிருச்சு. அவ்வளோதான்." அப்படின்னு அடிச்சு பேசிர்றாங்க. "அப்புறம் என்னங்கப்பா, உங்க பொண்ணே இல்லன்றுச்சு. சும்மா இது ஒரு கேஸ்ன்னு எங்களுக்கு 1008 கேஸ் இருக்கு. நீங்க மட்டும் தானா?" இப்படியே அந்த 1008 பேரையும் சொன்னாங்கன்னா, "நீ மட்டும் தானா? நீ மட்டும் தானா?" அப்புறம் யாருக்கு தாங்க இவங்க பார்ப்பாங்க? ஊன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் சரி, ஏதாவது ஒரு இடம்னா முக்கியமான இடத்துல எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. உங்கள மட்டும் தான் பார்ப்போமா? இதே சொன்னா, அப்ப அந்த 1008 பேருக்கு இதே சொன்னா என்ன? எனக்கு இந்த கேள்வி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் வெளியில வராங்க. வந்ததுக்கப்புறம் மஞ்ச மலர்ந்துட்டு, "ஏய் பூங்கொடி, எனக்கு துரோகம் பண்ணிட்டில. அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. அவங்க எந்த தப்பும் தெரிஞ்சு பண்ணலப்பா. இங்க பார், தெரிஞ்சு பண்றாங்களோ, தெரியாம பண்றாங்களோ, ஆனா நம்மளோட நோக்கம் என்ன? நீ எதுக்கு அங்க போன? அந்த குடும்பத்த பழிவாங்கணும் தானே! அதுக்கு சரியான சந்தர்ப்பம். லட்டு மாரி கையில எடுத்து குடுத்து ஆண்டவனா குடுத்துருக்கான். ஆமா, அவைங்க தான் பண்ணாய்ங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவைங்கள உள்ளார தள்ளியிருக்கலாமே 7 வருஷம் மறுபடியும். அப்பா அந்த பாவத்த பண்ண நான் விரும்பலப்பா." "ஏய் என்ன சொல்ற? ஆமாப்பா, அவங்க பண்ணா தானப்பா. அப்புறம் எப்படி இந்த காயம் வந்துச்சு? சொல்லு." அப்படிங்கல. "அப்பா இது தன்னால நடந்ததுப்பா. சத்தியமா எதுவுமே பெருசா நடக்கல. அவங்க வீட்ல யாருமே எதுவுமே பண்ணலப்பா. அவங்கலாம் ரொம்ப நல்லவங்கப்பா. நம்ம தான் வெளியில இருந்துட்டு அவங்கள தப்பா நெனச்சிருக்கோம்ப்பா." அப்படின்னு சொன்னோனே, மாயாண்டிக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க. "இனிமே என் மூஞ்சிலயே முழிக்காத. அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா." அப்படின்னு கைய கால புடிச்சுட்டு கெஞ்சுது. தள்ளு தள்ளுன்னு கால புடிச்சு கெஞ்சுதுங்க. ஆனாலும் "போறியா என்ன? போடி." அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு எல்லா குடும்பமும் அங்கிட்டு போயிடுறாங்க. பிறந்த வீட்டு குடும்பம் நம்மள அறுத்துருச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி நிக்க, மாயாண்டியும் அவங்க பொண்டாட்டியும் வராங்க. அவங்க குடும்பத்துல இருந்து எல்லாருமே பூங்கொடிய தோளோட அணைச்சுக்கிறாங்க. "விடுத்தா, எங்க போறாங்க? கடல் அலை நம்மள விட்டு போனாலும் மறுபடியும் கடலுக்கே வரும். அது மாரி தான் பெத்தவங்க உறவும். நம்மள விட்டு போமாட்டா அத்தா. நீ வா. உன்னைய உங்க அப்பனோட பேச வச்சு சேர வைக்கிறது எங்களோட பொறுப்பு. போதுமா?" அப்படிங்கல. "மாமா" அப்படிங்கிறாங்க. "நீ எவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்க தெரியுமா அத்தா? எனக்கு ஒண்ணும் இது கேஸ் பெரிய விஷயம் இல்ல தான். ஆனாலும் இது ரொம்ப அசிங்கமாவும் போயிருக்கும். ஊரு பூரா நாங்க கொடுமைப்படுத்துனோங்கிற பேச்சு கெட்ட பேர் வருதோ இல்லையோ, ஆனா மனசே உனக்கே குற்ற உணர்வு வந்திருக்கும் தா. உங்க அப்பா அம்மாவுக்கா நீ உங்க அப்பாவுக்கா பேசினாலும், நம்ம ஒண்ணுமே அவங்க செய்யலையேன்னு நீ உன் மனசுலயே புலாய்ந்து அடைஞ்சிருப்ப.
அடைஞ்சிருப்ப. அதுலேருந்து நீயும் தப்பிச்சுட்ட, எங்க குடும்பத்தையும் காப்பாத்திட்டு தா அப்படின்னு கட்டிப்பிடிச்சு அப்படி ஒரு ஆறுதலா பாசத்தோட பேசுறாங்க. வீட்டுக்கு வர்றாங்க. அவ்வளோ பாராட்டுறாங்கப்பா பூங்கொடிய. "டேய் பாத்தியால என் தங்கச்சி மவள" அப்படின்ட்டு அழகருக்கு அப்படி ஒரு இது. வேகமா வந்து கிட்டக்க வந்து அப்படியே ஒரு கட்டி புடிச்சு, "பூங்கொடி நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கவே இல்லடி, அடி முட்டா கலக்கி" அப்படின்னு உம்மா உம்மா உம்மான்னு முத்தம் குடுத்து தள்ளுறாரு. எல்லாரும் ஐயோ! சீ அப்படின்னு வெட்கப்படுறாங்க. "பூங்கொடி சூப்பர் பூங்கொடி. ஐ லவ் யூ பூங்கொடி. நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லடி. உனக்கு இந்த கண்ணுக்கு 2 முத்தம், காதுக்கு முத்தம், உதட்டுக்கு முத்தம் நறுக்குன்னு குடுக்க, நறுக்குன்னு கடிக்க, கையில இருக்க விரல கடிச்சுக்கிறாரு. ஐயோ அம்மா! அப்படின்னு கத்துறாரு. டேய் என்னடா வந்த, வந்துட்டு நின்ன சிலை மாரி. அப்புறம் நீயே கடிச்சுக்கிட்டு கத்துற. இல்லப்பா ஒண்ணும் இல்ல. அடச்சே! இவ்வளவு கனவா கண்டோம்? பரவால்ல. கனவே நல்லாத்தான் இருக்கு. அப்டின்ட்டு, "ச்சே! ச்சே! அதெல்லாம் காங்கக்கூடாது" அப்படின்னு பக்கத்துல வராங்க. "பார்றா! பாரு என் தங்கச்சி மவள நம்ம குடும்பத்தையே காப்பாத்திட்டாடா" அப்படிங்கையில அப்படி பாக்குறாரு. ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டானே குஸ்கா குஸ்கா பைய அப்படின்னு நெனைக்க, நன்றிலாம் சொன்னா உனக்கு திமிரு வரும். பரவால்ல, பரவால்ல" அப்படின்னு இங்கிட்டு திரும்புறாரு. "டேய்! என்னடா உன் பொண்டாட்டி எவ்வளோ பெரிய இது பண்ணிட்டு வந்திருக்கா? பெத்த அப்பன் மேல உயிரா இருந்தவடா, இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்காக பாசமா பேசிட்டு வந்திருக்காடா. விட்டு குடுக்காம பேசிட்டு வந்திருக்கா. சரி, சரி இப்ப என்னம்மா? என்ன பண்ணணுமா அவங்களுக்கு? சரி போதும் போ" அப்படிங்கிறாங்க. "பாவி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. "நீ விடுத்தா, அவன் கிடக்குறான். நாங்க இருக்கோம்ல" அப்படிங்கிறாங்க. அதான் கற்பனையில கட்டி புடிச்சு முத்தம் குடுத்தாச்சுல. அப்புறம் என்ன போ போ ஆள விடு அப்படின்னு போக, "மாப்ள" அப்படின்னு அவைங்க ஃப்ரெண்டு வராய்ங்க. "என்ன? ஐயய்யோ! நீங்க எதுவும் கேட்டீங்களாடா? மைண்ட் வாய்ஸ்ன்னு. நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமால சொல்லிட்டு வந்த. அப்போ கற்பனையில கட்டி புடிச்சு முத்தம் குடுத்துட்டியா? டேய் விடுங்கடா. எங்க மாப்ள குடுத்த? கன்னத்துலயா? காதுலயா? கழுத்துலயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இல்ல" அப்படிங்கையில, "அப்போ அங்கயா? டேய் என்னடா சொல்றீங்க?" அப்படின்னு அழகர் கேட்டோனே, "ஐயய்ய! நீ ஏன்டா தப்பா நெனைக்கிற? அங்கேயன்னா நாங்க உதட்ட தான் சொன்னோம். வேற ஒண்ணும் தப்பா சொல்லல. அதுக்கு ஏன் அங்கேயான்னு கேட்குற? உதட்டையான்னு கேட்க வேண்டியது தானே? டக்குன்னு உதடு ஒண்ணும் அப்படி ஒண்ணும் தப்பான இடம் இல்லையே!" அப்படி சொல்ல, "டேய் தப்பான இடம் எதுவுமே இல்லடா" அப்படின்னு 3 பேரும் அடிச்சுக்கிட்டு விளையாடுறாய்ங்க. இங்க பூங்கொடிய அப்படி ஒரு சந்தோஷமா பாராட்டுறாங்க. அடுத்து என்ன? பூங்கொடிய மனசார அழகர் ஏத்துக்கத்தான் வேணும். ஆனாலும் இதுல உடனே சேர்க்கக்கூடாது. கதையோட சுவாரஸ்யம் குறைஞ்சிரும்ன்ட்டு, ஊடலும், கூடலும் சேர்த்து தான் வப்பாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட். உண்மையிலே தாய்மாமன் சீரியல் யாருக்கெல்லாம் புடிச்சிருக்கோ, கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு போட்டுருங்க. கூடவே ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.